நீயே தேவனுடைய தளபதி, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு அவருடைய ஜனங்களை பாதுகாத்து மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனுக்கு நடத்துவதிலே கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகத்தில் எடுத்து நிறுத்தி இருக்கிறார். உன்னுடைய தேவ பக்தி வைராக்கியமானது கிறிஸ்துக்கு முன்னாடி உன்னை உத்தமனாக நீதிமானாக நிலைநிறுத்துகிறது. நம்பிக்கையோடு சொல்லுவோம், என் பிரச்சனைகள் கர்த்தருடைய பிரச்சனைகள், என் போராட்டங்கள் கர்த்தருடைய போராட்டங்கள், என் வியாதி பலகீனங்கள் நெருக்கடிகள், என் பண தேவைகள் எல்லாம் கர்த்தருடைய சேர்ந்தது. கர்த்தரையவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார். நான் கர்த்தருக்காக யுத்த புருஷனாக எந்நேரம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற சுவிசேஷ பணியிலே ஊழியர்களை தாங்குகிற சபைகளை விஸ்தரிக்கிற ஊழியங்களிலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன், என்னை ஒப்புக் கொடுப்பேன் என்று ஒப்புக் கொடுக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தம்முடைய தளபதியாக எடுத்து அவர் உயர்த்துவார். உங்கள் தலை எல்லாருக்கும் முன்பாக கனம் பண்ணுவார். அவர் கனம் பண்ணுகிற மனிதனுக்கு எப்பொழுதும் உயர்வுண்டு. விசுவாசத்தோடு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்.